வணக்கம். என்ன இப்போ பழைய படங்கள்லாம் ரிவ்யூ பண்ண போறீங்க? காலங்காலமாக நாங்கள் கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்கோம். நிறைய பேர் இப்படி ஷோலாம் ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாம் பார்த்தாச்சே அப்படிலாம் நீங்கள் யோசிக்கலாம். கான்செப்டாக பழைய கான்செப்ட் தான், ஆனால் எனக்கு இது புதுசு இல்லையா? கண்டிப்பாக இது வந்து ரிவ்யூ கிடையாது அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன். அடிப்படையில் நான் வந்து ஒரு மூவி பஃப், மியூசிக் பஃப். ஸோ சின்ன வயசுலேருந்தே நிறைய படங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதாவது எல்லா படங்களும் பார்த்தது கிடையாது. ஸோ ஏதாவது ஆர்டிகல் படிக்கும்போது, இல்லை இன்டர்வியூஸ் பார்க்கும்போது, ஆர் ஸ்டோரி டிஸ்கஷனில் சில படங்களுடைய பேர்கள் மட்டும் திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஏன் திரும்ப இதே படங்களை ரெஃபர் பண்ணிகிட்டே இருக்காங்க? வேற படங்களே இல்லையா உலகத்தில்? சரி, இந்த படங்கள்லாம் நம்ம பார்த்துடலாம் எப்படியாது அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். ஆனால் என்னமோ அந்த மாதிரி படங்கள் பார்க்கறதுக்கு மட்டும் கரெக்டான ஒரு சூழல் அமைஞ்சதே கிடையாது. அப்படி ஒரு சூழல் நம்மளே அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு ஷோவை நானே உருவாக்கியிருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு டிஸ்கஷனில் டைரக்டர் மிஷ்கின் கேட்டிருப்பாரு, இப்போ எத்தனை பேர் வந்து பாவம் மன்னிப்பு படம் பார்த்துருக்கீங்க? கை தூக்கணும். எத்தனை பேர் முள்ளு மலரும் பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் புன்னகை பார்த்துருக்கீங்க? கைதி கண்ணாயிரம் பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் கணவனே கண்கண்ட தெய்வம் பார்த்துருக்கீங்க? யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. ஆக்சுவலாக அந்த படத்தையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த கிளாசிக்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இப்போ அக்கிரா குரோசவா அப்படின்னு சொன்னோடனே செவன் சாமுராய், ஆல்ஃபிரட் ஹிட்ச்காக் அப்படின்னு சொன்னோடனே சைக்கோ, இந்த கவுபாய் வெஸ்டர்ன் படங்கள் அப்படின்னு சொன்னோடனே த குட், த பேட் அண்ட் த அக்லி. இது அஜித் நடிச்ச படம் இல்லை, நிஜமாவே வந்து அந்த வெஸ்டர்ன் கவுபாய் படம். இந்த படங்கள்லாம் நான் பார்த்ததே கிடையாது. நம்ம எவ்வளோ பெரிய மூவி ஆஃப் நம்மளே நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் இந்த படங்கள்லாம் நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பேசும்போது நிறைய பேருக்கு இதே மாதிரி வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுது. ஸோ ரொம்ப சுயநலமா எனக்காகவும் பொதுநலமா என்ன மாதிரியே இருக்கிற பலருக்காகவும் தான் இந்த ரெட்ரோ ரீல்ஸ். என்னதான் இப்போ பயங்கரமா டிஜிட்டல் டெக்னாலஜியில் இன்னோவேட் பண்ணி புதுசாக தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை ரீடிஃபைன் பண்ணாலுமே கூட இந்த வசதிகள்லாம் இல்லாத அனலாக் காலத்திலேயே நம்ம சினிமா முன்னோர்கள் நிறைய புது விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, சாதிச்சிருக்காங்க. ஸோ நம் சினிமா முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை அப்படின்னு அவங்களுடைய பெருமையை பேசுறதுக்காக தான் இந்த ரெட்ரோ ரீல்ஸ். இந்த முதல் எபிசோட்ல முதல் படம் இந்திய கமர்ஷியல் சினிமாக்களுக்கான கிராமரையே மாத்தின பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுற இன்னை வரைக்கும் நிறைய இயக்குநர்களுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்க ஷோலே. கிரேசி மோகன் முதல்ல எழுதின டிராமா பேரு கிரேசி தீவ்ஸ் இன் பாலவாக்கம். அதனால தான் அவர் பேரே கிரேசி மோகன் வந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் அது ஒரு லைன் வரும், ஷோலே படத்தை தமிழில் ரீமேக் பண்ண போகிறாங்க, தேவர் ஃபிலிம்ஸ் எடுக்க போகிறாங்க, கேபி சுந்தராமலை வச்சு. படத்துடைய பேர் பழமுதிர் ஷோலே அப்படின்னு ஒரு கேரக்டர் டயலாக் பேசுவார். ஷோலே அப்படிங்கிற பேரை கேட்டாலே ஆக்சுவலாக எனக்கு இந்த ஜோக் தான் ஞாபகம் வரும். நிறைய டேரக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ஹீரோஸ் அவங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, சார் ஷோலேல மாதிரியே, இந்த ஷோலேல வர பாட்டு மாதிரியே, இந்த ஷோலேல வர ஹீரோயின் மாதிரியே, ஷோலேல வர வில்லன் மாதிரியேன்னு திரும்ப அதை ரெஃபர் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ சமீபத்தில் கூட கேப்டன் பிரபாகரன் படம் ரீரிலீஸ் ஆச்சு. அன்னைக்கு நைட்டு பிரின்ஸுங்களோட கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு போயிருந்தாங்கம்மா. அந்த ஈவெண்ட்ல கூட டைரக்டர் ஆர்கே செல்வமணி சொல்லியிருந்தாரு, ஷோலேவுடைய பாதிப்புல தான் இந்த படத்தையே நான் உருவாக்கினேன் அப்படின்னு. ஆக்சுவலா ஷோலே பார்த்ததுக்கு அப்புறம் தான் கேப்டன் பிரபாகரன்ல எவ்வளவு தூரம் ஷோலே ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சுது. ஸோ கண்டிப்பா இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு தோணிட்டே இருந்துச்சு. அண்ட் இன்சிடென்டலி ஷோலே படம் ரிலீஸ் ஆனது ஆகஸ்ட் 15, 1975. ஸோ இது ஷோலேயோடைய கோல்டன் ஜூப்ளி வருஷம். அதை முன்னிட்டு டிசம்பர் 12 4K ரீஸ்டோர் பண்ணி இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ண போறாங்க. அண்ட் சில வாரங்களுக்கு முன்னாடி தான் நடிகர் தர்மேந்திரா இறந்து போனாரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவருடைய சினிமா வாழ்க்கையில மிகப்பெரிய பிரேக் கொடுத்த படம் இந்த ஷோலே. ஷோலேவை முதல் எபிசோடா ஷூட் பண்ணலாம் நாங்கள் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் நடந்த விஷயங்கள் இதெல்லாம். ஸோ இந்த 50வது வருஷத்துல கண்டிப்பா இந்த படத்தை பத்தி பேசலாமே, இதோட ஒரு நல்ல இன்சிடென்ட் கிடைக்குமா அப்படின்னு தோணுச்சு. அண்ட் படத்தை பார்த்தேன், நிறைய பேர்கிட்ட பேசினேன், சில ஆர்டிகல்ஸ்லாம் படித்தேன், எல்லாத்தையும் அப்படியே கன்சைஸ் பண்ணி இதோ. ஷோலே படத்தை பார்க்காத, அந்த படத்தை பத்தி தெரியாதவங்க கூட கண்டிப்பா இந்த பாட்டை கேட்டிருப்பாங்க. இது படத்துடைய 2 ஹீரோஸ் தர்மேந்திரா, அமிதாப் பச்சன் 2 பேரும் அவங்களுடைய நட்பை பாராட்டி பாடுற ஒரு பாட்டு. ஆன் ஸ்கிரீன்ல இந்த 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பிஹைண்ட் த ஸ்கிரீன் இன்னும் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அவங்களுடைய நட்புனால தான் இந்த ஷோலேங்கிற படமே உருவாச்சு. அந்த 2 பேர் சலீம் கான், ஜாவேத் அக்தர். இவங்க தான் இந்த படத்துடைய ஸ்கிரீன் ரைட்டர்ஸ். சலீம் கான் ஹீரோ ஆகணும், நடிகர் ஆகணும் அப்படின்னு மும்பை வந்து அதுக்கப்புறம் ரைட்டரா மாறின ஒருத்தர். ஜாவேத் அக்தர் இயக்குனர் குருதத் கிட்ட அசிஸ்டண்டா சேரலாம் அப்படின்னு மும்பை வந்தாரு. அன்பார்ச்சுனேட்லி அவர் மும்பையில வந்து லேண்ட் ஆன அதே வருஷம் குருதத் சூசைட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ சினிமாவில் கிடைச்ச சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு அப்படியே அவர் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாரு. SM சாகர் அப்படிங்கிற ஒருத்தருடைய படத்தில் ஒர்க் பண்ணும்போது தான் சலீமும் ஜாவேதும் மீட் பண்ணாங்க. இவங்க 2 பேரும் தனித்தனியாக ஸ்க்ரீன் ரைட்டிங், டயலாக்ஸ் எல்லாம் எழுதி படங்கள்லாம் ரிலீஸ் ஆனாலுமே கூட அந்த படங்கள்லாம் பெருசாக ஓடலை. ஸோ 2 பேரும் சேர்ந்து டீம் அப் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சின்ன கதையில ஒர்க் பண்ணாங்க. காசு கிடைச்சாலும் கிரெடிட் கிடைக்கல. பட் இவங்களுடைய டேலண்ட்டை பார்த்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சிப்பி ஃபிலிம்ஸ்ல கதை இலாக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் பண்றாங்க, அங்கே போய் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. இவங்க 2 பேரும் அங்கே ட்ரை பண்ணாங்க. ஜிபி சிப்பி, ரமேஷ் சிப்பி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபார்ம் பண்ண அந்த கம்பெனிக்குள்ள சம்பளத்துக்கு வேலைக்கு சேர்ந்தாங்க சலீம், ஜாவேத் அப்படிங்கிற இந்த ரைட்டர்ஸ் டுவோ.
இவங்க ரெண்டு பேரும் கூச்சமே இல்லாம நிறைய ஃபாரின் ஃபிலிம்ஸ்ல இன்ஸ்பயர் ஆனாங்க. ஏன்னா அப்ப இருந்த ஸ்கிரீன் ரைட்டர்ஸ் மாதிரி நம்ம எழுதக்கூடாது, வழக்கமான ரைட்டிங்கா நம்ம ரைட்டிங் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்க. ஸோ இந்த இன்ஸ்பிரேஷன்ஸ் அவங்களுக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ணிச்சு. அப்படி இவங்க எழுதின அந்தாஸ், சீதா ஒரு கீதா மாதிரியான படங்கள்லாம் சிப்பி ஃபிலிம்ஸுக்கு லாபகரமான படங்களா இருந்துச்சு. அதுவும் சீதா ஒரு கீதாலாம் பிளாக் பஸ்டர் ஹிட். ஹேமமாலினிக்கு சூப்பர் ஸ்டார்டம் ஸ்டேட்டஸ் கொடுத்த படம் தான் இந்த சீதா ஒரு கீதா. அகைன் இங்கே என்ன ஆச்சுன்னா இவங்களுக்கு காசு கிடைச்சிச்சு, கிரெடிட் கிடைக்கல. ஜஸ்ட் சிப்பி கதை இலாக்கா அப்படின்னு டைட்டில் போட்டாங்க. இவங்க என்ன ரைட்டர்ஸ்க்கு கரெக்டான கிரெடிட்டே கொடுக்க மாட்டாங்க, நம்மள ஒரு தீண்டத்தகாதவங்க நடத்துறாங்களே அப்படின்னு சலீம் பயங்கரமா கோவப்பட்டாரு. நேரா ரமேஷ் சிப்பி போய் சண்டையே போட்டாரு. ஆனா ரமேஷ் சிப்பி என்ன சொன்னாரு, கண்டிப்பா அடுத்த படத்துல உங்க 2 பேருக்கான கிரெடிட் வந்து சேரும் அப்படின்னு சத்தியமே பண்ணாரு. அவர் எந்த நேரத்துல சத்தியம் பண்ணாரோ என்னன்னு தெரியல. அந்த அடுத்த படம் தான் பெரிய பெரிய ஸ்டார்ஸுக்கு நிகரான ஒரு ஸ்டேச்சருக்கு சம்பளத்துக்கு சலீம் ஜாவேத் 2 பேரையும் தூக்கி கொண்டு போய் வச்சுது. அஃப்கோர்ஸ் அந்த படம் தான் ஷோலே. இவங்க 2 பேர்கிட்ட ஒரு 4 லைன் கதை இருந்துச்சு. ஆல்ரெடி அதை 2 ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பிச் வேற பண்ணியிருந்தாங்க. அந்த 2 ப்ரொடியூசர்ஸ் அவங்களுடைய டேரக்டர்ஸ் கிட்ட கொண்டு போனாங்க. முதல்ல மன்மோகன் தேசாய் அப்படிங்கிற மிகப்பெரிய டைரக்டர் இந்த 4 லைன் கதை வேணாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணாரு. அடுத்தது பிரகாஷ் மேரான் இன்னொரு டைரக்டர், ஆல்ரெடி அவர் கூட சஞ்சீர் அப்படின்ற ஒரு படத்துல இவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவரும் இந்த 4 லைன் கதை முதல்ல ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்புறம் வேணாம் அப்படின்ட்டாரு. ஆனா ரமேஷ் சிப்பி இந்த கதை எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய பயங்கர பிரம்மாண்டமான ஒரு படத்தை எடுக்கணுன்றதான் ஆம்பிஷன். அதுக்கு இந்த 4 லைன் கதை கரெக்டா இருக்கும் ஜட்ஜ் பண்ணாரு. இதை டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அடுத்த ஒரு மாசத்துல சலீம், ஜாவேத், ரமேஷ் சிப்பின்னு இவங்க 3 பேரும் ஒரு சின்ன ரூமுக்குள்ள பேசி 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 உருவாக்கின ஸ்கிரீன் பிளே தான் இந்த ஷோலே. இந்த கதையோடைய பேஸ் அப்படியே 7 சாமுராய் தான். கதை சுருக்கத்தை சொல்றேன், மைல்டா ஸ்பாய்லர்ஸ்லாம் இருக்கும். இந்த சினாப்சிஸ் வேணாம் அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஜெய், வீரு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். சின்ன சின்ன கிரிமினல் வேலைகளை பண்ற நல்ல கெட்டவங்க. அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு சம்பவத்துல பரிச்சயமானவர் தான் இன்ஸ்பெக்டர் தாக்கூர் பல்தேவ் சிங். தாக்கூருடைய கிராமத்தை டெரரைஸ் பண்ணிட்டு இருக்கிற கப்பர் சிங் அப்படிங்கிற ஒரு பெரிய கொள்ளக்காரனை பிடிக்கணும். அதுக்கு இந்த 2 பேரை காசு கொடுத்து ஹையர் பண்றாரு தாக்கூர். இவங்க 2 பேரும் அவர் கிராமத்துக்கு போறாங்க. அங்க குதிரை வண்டி ஓட்டுற பசந்தி அப்படிங்கிறவங்களை பார்த்து வீரு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதான் ஹேமமாலினி. தாக்கூர் சிங்கோடைய மருமக ராதா ஒரு வீடோ, அவங்க தாக்கூர் சிங் கூடவே தான் அவர் வீட்டுல இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் ஜெய் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் 1-2 அக்கேஷன்ஸ்ல கப்பர் சிங்கோடைய ஆட்களை அடிச்சு விரட்டிடுறாங்க நம்ம 2 ஹீரோஸும். தாக்கூர் சிங் ஏன் ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்தும் கப்பர் சிங்கை பிடிக்க முடியாம இந்த 2 பேரை கூட்டிட்டு வராரு. இவங்களால கப்பர் சிங்கை ஸ்டாப் பண்ண முடிஞ்சதா இல்லையா, இதுதான் ஷோலே. ஷோலே அப்படின்னா தீக்கணல் அப்படின்னு அர்த்தமா. அண்ட் விஷுவலா பார்த்தோம்னா சர்ஜி லியோனுடைய நிறைய இந்த வெஸ்டர்ன் கௌபாய் படங்களுடைய தாக்கம் இந்த படத்துல தெரியும். மேக்னிஃபிஷன்ட் 7, த குட், த பேட் அண்ட் த அக்லி, புச் கேசிடி அந்த சண்டேன்ஸ் கிட் மாதிரியான படங்களுடைய விஷுவல் லாங்குவேஜ்ல நிறைய இன்ஸ்பயர் ஆயிருந்தாரு இயக்குனர் ரமேஷ் சிப்பி. ஆக்சுவலா அப்ப தமிழ்ல கூட நிறைய இந்த வெஸ்டர்ன் கௌபாய் படங்கள்லாம் வந்திருந்தது. ஜெய்சங்கர் நடிச்சு நீங்களாம் பார்த்துருப்பீங்க கேடிவில. ஆனா அந்த படங்கள் எதுலையுமே ஷோலே மாதிரியான அந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் லாங்குவேஜை நீங்க பார்க்கவே முடியாது. அதை என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். அந்த கொலகார வேலுவை இன்னைக்கு ராத்திரிக்கே தீர்த்து கட்டியாக குறப்படு. ஏன்னா ரமேஷ் சிப்பியோடைய மெட்டிகுலஸான டைரக்ஷன் இந்த ஷோலேவை அது வரைக்கும் வந்த கமர்ஷியல் படங்கள்ல இருந்து வித்தியாசப்படுத்தி காட்டுச்சு. டெக்னிக்கலா பார்த்தோம்னா முதல்லயே 70mm தான் ஷூட் பண்ண போறோம், நம்ம ஸ்டீரியோஃபோனிக் சவுண்ட் தான் யூஸ் பண்ண போறோம்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப யாரும் பண்ணாத ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம் இது. ஆனா 70mm ஷூட் பண்ணோம்னா அதுக்கான எக்யூப்மெண்ட் தனியா ஒன்று யூஸ் பண்ணோம். அந்த கேமரா ரொம்ப பெருசா இருக்கும், அதை டெய்லி நம்ம லொகேஷன் கொண்டு போறதெல்லாம் லாஜிஸ்டிக்கலி ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்லாம் யோசிச்சதுனால 35mm ஷூட் பண்ணிட்டு அதை ப்ளோ அப் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கான ஷூட்லாம் பண்ணி லண்டனுக்கு அந்த ஃபிலிம்லாம் அமிச்சு இந்த மாதிரி டெஸ்டிங்ல வர நிறைய நடந்திருக்கு. அந்த 70mm மேட்டர்லாம் ரொம்ப சின்ன சின்ன பிரச்சனை தான். ஏன்னா டெய்லி பிரச்சனை தான் அந்த படத்தோட ஷூட்டிங்ல. ஏன்னா ஆர்டிஸ்டோடைய டேட்ஸ்ல பிரச்சனை வரும், அவங்க ஹெல்த்ல ஏதாவது இஷ்யூ இருக்கும், ஆன் ஸ்பாட்ல லைட்டிங்ல, வெதர்ல, இல்ல வேற ஏதாவது ப்ராக்டிகல் டிஃபிகல்டிஸ்னு ஏதாவது ஒரு இஷ்யூஸை இவங்க ஃபேஸ் பண்ணிட்டே தான் இருந்திருக்காங்க. சில நாட்கள்லாம் ஷூட்டிங் ரொம்ப ஜரூரா நடக்கும், பயங்கர ஃபாஸ்டா டக்குன்னு 10 ஷாட்லாம் கூட எடுத்திருக்காங்க. ஆனா சில நாட்கள்லாம் ஒரு ஷாட் கூட எடுக்க முடியாம திரும்ப வந்திருக்காங்க. ஸோ 6 மாசத்துல முடிச்சிடலாம் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 2 வருஷம் வரைக்கும் ஷூட்டிங் போயிருக்கு. வெறும் 1 கோடி அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்ட இந்த படத்துடைய பட்ஜெட் 3 கோடி வரைக்கும் போயிருக்கு. ஆனா இயக்குனர் ரமேஷ் சிப்பி இதுக்கெல்லாம் கலங்கவே இல்லை. ஏன்னா அவங்க அப்பா தானே ப்ரொடியூசர், அதனால இருக்கலாம். ஆனா அவர் ஒரு நோ காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற ஆட்டிடியூட்ல தான் இந்த மொத்த படத்தையும் ஷூட் பண்ணாரு. சன்லைட் வரலையா வரட்டும், கிளவுட் கவர் வரலையா வரட்டும், நம்ம நிதானமா நின்று ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரே ஒரு ஷாட்டுக்காக நிறைய நாட்கள் வெயிட் பண்ணிடலாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸ்டேஜ் டிராமாஸோடைய எக்ஸ்டென்ஷனாக தான் சினிமாக்கள் இருந்திருக்கு. அது ஒரு விஷுவல் மீடியமா பார்த்த இயக்குனர்களோட எண்ணிக்கை அப்ப ரொம்ப கம்மி. அதுல ரமேஷ் சிப்பி ஒரு முக்கியமான இயக்குனர். இந்த படத்துல சஞ்சீவ் குமார் கேரக்டருக்கு ஒரு ட்ராக் இருக்கு, கப்பர் சிங் வில்லனுக்குன்னு ஒரு ட்ராக் இருக்கு, ஹீரோ 2 பேருக்கான ஃப்ரெண்ட்ஷிப் ட்ராக் ஒன்று இருக்கு, தர்மேந்திரா ஹேமமாலினி லவ் ட்ராக் இருக்கு. இது எல்லாத்துக்கும் நடுவில் அமிதாபுக்கும் ஜெயா கேரக்டருக்குமான ஒரு லவ் ட்ராக் இருக்கு. இந்த படத்துல எனக்கு ரொம்ப அழகா தெரிஞ்ச விஷயம் இதுதான். ஏன்னா இந்த லவ் ட்ராக்ல இவங்களுக்கான டயலாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. 2 பேரும் ரொம்ப கம்மியா தான் பேசிப்பாங்க. ஆனா அந்த லவ் அப்படிங்கிறது ரொம்ப பொயட்டிக்கா அழகா கன்வே ஆயிருக்கும்.
பர்டிகுலராக ஒரு சீன் இருக்கு. அமிதாப் பச்சனுக்கு அடிபட்டு ஒரு குதிரையில வருவாரு. அந்த வீட்டில் தூரத்துல இருந்து ஜெயா பார்த்துருவாங்க. பார்த்துட்டு பதறி அடிச்சு ஓடி வருவாங்க. பெரிய டிஸ்டன்ஸ் கவர் பண்ணிட்டு வந்து வாசல் கிட்ட வந்து நிற்கும் போது தான் அவங்க மாமனார் இருக்கிறத ரியலைஸ் பண்ணிட்டு டக்குன்னு அங்கே ஸ்ட்ரக் ஆகி நிற்பாங்க. சீன் ரொம்ப அழகா படமாக்கப்பட்டிருக்கும். படத்துடைய கான்டெக்ட்டோட பார்த்தீங்கன்னா இந்த சீன் ஏன் அவ்வளோ அழகானது அப்படின்றது உங்களுக்கு புரியும். கேமராமேன் துவாரக் தாஸ் திவேச்சா இந்த படத்துடைய உருவாக்கத்துல ஒரு கீ பிளேயர். ஏன்னா இவர் இல்லைனா இந்த படத்துடைய பிரம்மாண்டமான விஷுவல்ஸ் இல்ல. முடிஞ்ச வரைக்கும் எல்லா சீன்லயும், எல்லா ஃப்ரேம்லயும், எல்லா ஷாட்லயும் இந்த படத்துடைய பிரம்மாண்டம் என்ன, ஸ்கேல் என்ன அப்படின்னு நம்மளுக்கு விஷுவலா சஜஸ்ட் பண்ணிட்டே இருப்பாரு திவேச்சா. அமிதாப் பச்சன் பேக்ரவுண்ட்ல தூரத்துல ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஹார்மோனிக்கா வாசிச்சுட்டு இருப்பாரு. பால்கனில ஜெயா இருப்பாங்க. அண்ட் வில்லனோட என்ட்ரியே அவருடைய கால் மூவ்மெண்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். தென் ஒரு சீன்ல ஹேமமாலினியை பிடிக்க வில்லனோட ஆட்கள்லாம் வராங்க. அந்த சீன் ஆரம்பிக்கப்படுற விதமே ரொம்ப புதுசா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய காட்சிகளுடைய அந்த ஃப்ரேமிங் ஐடியாஸ் அப்படிங்கிறது அப்ப ரொம்ப 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 புதுசு. அப்படி இந்த படத்தோட எடிட்டும் ரொம்ப சிறப்பாகவே இருந்தது. ஏன்னா தேவையான இடங்கள்ல ரொம்ப நிதானமா பொறுமையால எடிட் பண்ணியிருக்காங்க. ஆனா நிறைய காட்சிகள்ல ஒரு ரியாக்ஷன், ஒரு டயலாக லீடா வச்சு அடுத்த சீன் ஓபன் பண்ணியிருந்தாங்க. இந்த கிறிஸ்பான எடிட் பேட்டர்ன், இந்த ரிதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்ஷன் சீன்ஸோடைய பிரம்மாண்டமும் இந்த படம் தியேட்டரிக்கலா பெருசா ஒர்க் ஆக முக்கியமான காரணம். ஓப்பனிங்ல வர ஒரு ட்ரெயின் சேஸ், அதுக்கப்புறம் ஊருக்குள்ள நடக்கிற சின்ன ஷூட் அவுட், ஹோலி ஃபெஸ்டிவலுக்கு அப்புறம் நடக்கிற கலவரம், வில்லனோட இடத்துல தர்மேந்திராவை கட்டி வச்சு அப்பா வர ஒரு சண்டை, அதுக்கப்புறம் வர அந்த பிரிட்ஜ் சீக்வன்ஸ்னு ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ்ல பெரிய பெரிய ஆக்ஷன் பீசஸ் இந்த படத்துல வந்துகிட்டே இருக்கும். இப்போ படத்தோட ரைட்டிங் பார்ட்டை லைட்டாக கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுவோம். கதையாக பார்த்தா ரொம்ப சிம்பிளாக பழி வாங்குற கதை தான். ஒரு வில்லன் அவனை பழி வாங்குறதுக்காக ஒருத்தர் தனக்கு தெரிஞ்ச 2 பேரை கூட்டு வந்து அவனை பழி வாங்க வைக்கிறாரு. ஆனால் திரைக்கதையாக பயங்கர ஹாப்பனிங்கான ஒரு திரைக்கதை. எவ்ரி 10-15 மினிட்ஸுக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு புது டெவலப்மெண்ட் இந்த கதையில் வந்துக்கிட்டே இருக்கும். புதுசாக ஒரு கேரக்டர் வருவாங்க, ஏதோ ஒரு புது ட்விஸ்ட் வரும், புதுசாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் வரும், ஏதாவது வந்து கதையை அடுத்த கட்டத்தை நகர்த்தி கொண்டு போயிட்டே இருக்கும். 3.25 மணி நேரம் ஓடுற படம். ஆனால் எங்கேயுமே இந்த படம் 3.25 மணி நேரம் ஓடுதே அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகவே இல்லை. 2 ஹீரோஸ், 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ். இவங்க 2 பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை, பாண்டிங்கை ஆரம்பத்துலேருந்தே ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு போனதுனால அந்த 2 கேரக்டர்ஸும் கடைசி வரைக்கும் மெமரபுளாக, இன்னி வரைக்கும் கூட மெமரபுளாக நம்ம மைண்டில் நிற்கிறாங்க. இந்த காயின் டாஸை வச்சு படத்தில் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு விஷயம் வரும். அதுக்கு ஒரு சூப்பரான பே ஆஃப் சீன் படத்தோடைய கிளைமேக்ஸ் கிட்ட வரும். ரொம்ப டச்சிங்கான ஒரு சீன் இது. அண்ட் வீடியோ கேரக்டரை ஒரு ஹீரோ லவ் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த காலகட்டத்தில் பயங்கரமான புரட்சிகரமான கான்செப்ட். ஏன்னா அது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருந்திருக்கலாம் அப்படின்னு இன்னி வரைக்கும் கூட ஆன்லைன்ல டிபேட்லாம் ஓடிட்டு இருக்கு. ஆனால் அப்போ இருந்த அந்த சொசைட்டல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு, மைண்ட் செட்டுக்கு இது பயங்கர ப்ராக்ரஸிவான மாடர்னான ஒரு தாட்டாக இருந்துச்சு. ஹிந்தி தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், இந்த படத்தை நீங்கள் ஹிந்தி தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த டயலாக்ஸ்லாம் அவ்வளோ அழகாக, அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. அதே அழகு, அதே பவரெல்லாம் நம்ம சப்டைட்டில்ஸோடைய டிரான்ஸ்லேஷன் எதிர்பார்க்க முடியாது. ஸ்டில் இந்த படத்துல நிறைய வசனங்கள் நல்லா இருந்தது. அமிதாபும் தர்மேந்திராவும் அவங்களுடைய வாழ்க்கை திட்டத்தை பத்தி பேசுற ஒரு டயலாக், ஒரு பெரிய டிராஜடிக்கு அப்புறம் முஸ்லீம் பெரியவர் பேசுற ஒரு டயலாக், இந்த கலர்ஸ், போலி, இந்த மாதிரி மெட்டஃபரை வச்சு ராம்லால் அப்படிங்கிற கேரக்டர் ராதாங்கிற கேரக்டரை டிஸ்கிரைப் பண்ற ஒரு டயலாக்னு படத்துல நிறைய டயலாக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான முறையில் எழுதப்பட்டிருந்தது, ஃபார்ம் பண்ணப்பட்டிருந்தது. மேபி இப்ப கேட்டா அதெல்லாம் கிரிஞ்சுங்கிற மாதிரி சொல்லலாம். ஆனால் நாட் அட் ஆல், எனக்கு அப்படிலாம் தோணவே இல்லை. இன்ஃபேக்ட் இந்த படத்துடைய ஆடியோ வெர்ஷனே மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அதையே தனியாக ஒரு வருஷம் ரிலீஸ் பண்ணி அதை பப்ளிக் பிளேஸில் வீட்டில் உட்காந்து ஓட்டி விட்டு கேட்டே இருப்பாங்களாம். எப்படி நம்மளுக்குலாம் இங்கே அந்த வடிவேலோட டயலாக்லாம் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக நம்ம கலாச்சாரத்திலே கலந்துருக்கோ, அதே மாதிரி ஷோலே படத்துடைய பல டயலாக்ஸ், பல கேரக்டர்ஸ் வட இந்திய மக்களுடைய வாழ்க்கையில, கலாச்சாரத்துல ஒரு அங்கமா இன்னமும் இருக்கு. இந்த படத்துல அமிதாப் பச்சன் எப்படி நடிக்க உள்ள வந்தாரு, இந்த படத்துல நடிச்ச தர்மேந்திராவுக்கும் ராஜீவ்குமாருக்கும் காமனான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன? ஹேமமாலினி இந்த படத்துக்குள்ள எப்படி வந்தாங்க, ஆரம்பத்துல இந்த படத்தை பத்தின டாக்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, இந்த படத்துடைய பட்ஜெட் ஷூட்டப் ஆனதை பத்தி இண்டஸ்ட்ரியில என்ன மாதிரிலாம் நெகட்டிவா பேசிட்டு இருந்தாங்கன்னு நிறைய கதைகள் தோண்ட 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 ஷோலேவை பத்தி வந்துகிட்டே இருக்கும். அதையெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனா அடுத்தடுத்த எபிசோட்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணோம் இல்லையா, அதனால இப்போதைக்கு இதோட நான் நிறுத்திக்கிறேன். சரி, ஷோலேவுடைய லெகசி என்ன, அதோடைய தாக்கம் என்னவா இருந்தது அப்படின்னு யோசிச்சோம்னா, இயக்குனர் ரமேஷ் சிப்பியாலேயே அதுக்கப்புறம் ஷோலே மாதிரியான ஒரு படத்தை எடுக்க முடியல. அதுக்கப்புறம் அவருடைய படங்கள்லாம் பெருசாக ஹிட்டாக இருக்கு, நிறைய வசூல்லாம் பண்ணியிருக்கு. ஆனால் ஷோலேவுக்கு கிடைச்ச அந்த ஸ்டேட்டஸ் வேற எந்த படத்துக்கும் கிடைக்கல. இன்ஃபேக்ட் பாலிவுட்டையே ஷோலேவுக்கு முன் ஷோலேவுக்கு பின் அப்படின்னு நம்ம டிவைட் பண்ணலாம். அந்த அளவுக்கு அந்த படம் இண்டஸ்ட்ரியவே ரெவல்யூஷனைஸ் பண்ணிச்சு. அந்த ஸ்கேலை, அந்த விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்கை, அந்த வசனங்களை, அந்த கதாபாத்திரங்களை நம்மளை கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு இருந்து அந்த படத்துடைய ஓவர் த டாப் நேச்சரை வேற எந்த படத்தாலையும் அதுக்கப்புறம் கிரியேட் பண்ணவே முடியல. அதனால தான் ஷோலே இன்னும் அதே இடத்துல ஷோலேவாவே இருக்கு. அந்த இராவை டிஃபைன் பண்ண ஒரு பெர்ஃபெக்ட் மசாலா திரைப்படம். அண்ட் ஷோலே படத்தை பார்த்துட்டே இருக்கும்போது இதே மாதிரி சீனை நம்ம நிறைய படங்களை பார்த்துருக்கோமே அப்படின்னு தோணிட்டே இருந்துச்சு. அதுல சில சாம்பிள்லாம் நான் எடுத்து வர்றேன். இந்த ஹீரோ வந்து ஹீரோயினை கூப்பிட்டு நான் உனக்கு ஏதாவது சொல்லி தரவா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படி க்ளோஸாக மூவ் பண்ணி ஈவ் டீசிங்லாம் பண்ணுவார் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான காட்சிகள் இதுக்கப்புறம் நிறைய தமிழ் படங்களோட நம்ம பார்த்துருக்கோம்.
தென் ஒரு சின்ன குரூப்பை ஒரு சின்ன கிராமத்தை ஒரு வில்ல வந்து கொடூரமான வில்ல இருப்பான், அவன் டெரரைஸ் பண்ணிட்டே இருப்பான். அந்த வில்ல தனியா ஒரு இடத்துல உட்காந்துட்டு பயங்கரமா வந்து கையில வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு ஏதாவது கேடித்தனம் பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரியான ட்ரோப் வந்து இந்த விக்ரமார் குழு சிறுத்தை இதுல அது வரைக்கும் கூட நம்ம பார்த்திருக்கோம். இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல தாக்கூருங்கிற கேரக்டர் காலாலேயே சண்டை போறதை பார்க்கும்போது ஆஹா இதே தானே நம்ம புஷ்பா 2ல அல்லு அர்ஜுனும் பண்ணாரு அப்படின்னு தோணுச்சு. அண்ட் ஹீரோ 2 பேரும் ஸ்கூட்டர்ல வர ஷாட்டை பார்க்கும்போது ஓஹோ இதுக்கான ட்ரிபியூட்டா தான் RRR படத்துல SS ராஜமௌலி அந்த ஷாட்டை வச்சாரோ அப்படின்னு தோணுச்சு. அண்ட் அதே RRR படத்துல கோலே அப்படின்னு ஒரு பாட்டு வரும் தமிழ்ல. அந்த பாட்டுக்கு இந்தி வெர்ஷன்ல ஷோலேன்னு பேரு. நம்ம இஷ்டத்துக்கு இதையும் ட்ரிபியூட் கணக்கில் எழுதிக்கலாம். இப்படி இந்த படத்துல இருந்து சின்னதா பெருசா நிறைய விஷயங்கள் இன்னமும் படங்கள்ல வந்துகிட்டே தான் இருக்கு. அண்ட் இந்த படத்துக்கு 2 கிளைமேக்ஸ் இருக்கு. ஒன்னு தாக்கூர் சிங் தன் காலாலேயே சண்டை போட்டு வில்லனை கொலை பண்றது ஒரு வெர்ஷன். இன்னொரு வெர்ஷன் போலீஸ் வந்து கப்பர் சிங்கை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறது. அப்ப நம்ம நாட்டுல எமர்ஜென்சி டைம், சோ சட்டத்தை யாரும் கையில் எடுக்க கூடாது, வேற மாதிரி படத்தை முடிங்கன்னு சென்சார்ல டார்ச்சர் பண்ணதுனால இந்த போலீஸ் அரசீனை ஷூட் பண்ணி படத்தோட சேர்த்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரி, அப்ப ஷோலே வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான படமா, குறையே கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி எந்த படத்தையும் நம்ம சொல்லவே முடியாது. இந்த படத்துல சில குறைகள்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா தர்மேந்திரா ஹேமமாலியோட அந்த லவ் ட்ராக் எனக்கு கொஞ்சம் கடியா தான் இருந்துச்சு. ஹேமமாலியோட கேரக்டர் எனக்கு கொஞ்சம் கடியா தான் இருந்துச்சு. இந்த குறும்புக்கார கதாநாயகி கேரக்டர்களே அப்ப நிறைய கேரக்டர்ஸ் இருந்துச்சு. சாவித்திரியில கூட தமிழ் அந்த மாதிரி கொஞ்சம் லொடலோடன்னு பேசுற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. அந்த கேரக்டரை பார்க்கும்போது ரொம்ப லவுடான ஒரு ட்ராக் அது. தென் சூர்மா போபாலி அப்படிங்கிற ஒரு கேரக்டர், அசரானி நடிச்ச ஜெயிலர் கேரக்டர்லாம் இந்த கதைக்கு எதுக்குன்னே தெரியாது, சும்மா ஒரே ஒரு காமெடிக்காக வந்துட்டு போவாங்க. ஆனா இந்த 2 கேரக்டர்ஸும் அவங்க ஊர் பாப் கல்ச்சர்ல பயங்கர ஃபேமஸான கேரக்டர்ஸ். சில காமெடியா கொஞ்சம் ஜென்யூனாவே நல்லதா இருந்தது. ஆனா தர்மேந்திரா தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி மிரட்டுவாரு. அந்த சீக்வன்ஸ் வந்து அவ்வளவு காமெடியா இல்ல, ஆக்சுவலா ரொம்ப கடியா தான் இருந்தது. அதுவும் தென் வில்லனோட இடத்துல ஹேமமாலியா கிளாஸ் பீஸ்ல எல்லாம் டான்ஸ் ஆட வைப்பாரு, ஆடு பார்க்கலாம் இல்லைன்னா நான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு மிரட்டுவாரு. அதெல்லாம கொஞ்சம் அன்இன்டென்ஷனலே காமெடியா தான் இருந்துச்சு. ஆனா இதெல்லாம் இப்ப பார்க்கும்போது தான், அப்ப அப்படி கிடையாது. படத்துல பிரம்மாண்டமான விஷுவல்ஸ் இருந்தது, பெரிய பெரிய நடிகர்கள் நடிகைகள்லாம் இருந்தாங்க, பாடல்கள்லாம் சூப்பர் ஹிட் ஆச்சு. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தோட எக்ஸ் ஃபேக்டர்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் கப்பர் சிங். படத்துடைய வில்லன் கேரக்டர் தான் கப்பர் சிங். அந்த ரோல்ல நடிச்ச நடிகர் தான் அம்ஜத் கான். கப்பர் சிங்ங்கிற கேரக்டர் எழுதப்பட்ட விதமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி ஒரு டக்காய்ட் கேரக்டர்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. ஆனால் அந்த கேரக்டரும் ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். அவன் ஏன் வில்லனா நான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. ஏன் டக்காய்ட் கேரக்டர்ல ஹீரோஸே நடிச்சிருக்காங்க, ஹீரோவாக வச்சே கூட நிறைய படங்கள் வந்திருக்கு, அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வில்லன் கேரக்டருக்கு எந்த ஜஸ்டிஃபிகேஷனும் கிடையவே கிடையாது. அவன் வில்லன், அவன் ரொம்ப கொடூரமானவன் அப்படிங்கிற மாதிரி தான் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தில் வில்லன் பண்ணுற அந்த வயலண்டான விஷயங்கள் எல்லாமே அப்போ ஸ்க்ரீனுக்கு ரொம்ப ரொம்ப புதுசு. அம்ஜத் கான் அதை ரொம்ப பெர்ஃபெக்டா டெலிவர் பண்ணார். அவர் பிறந்ததே இந்த மாதிரியான ஒரு ரோல் நடிக்கிறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் அம்ஜத் கானுக்கு இப்படி ஒரு ரோல் திரும்ப வரவே இல்லை. ஸோ இண்டஸ்ட்ரியில தன்னை எப்படி பொசிஷன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா போச்சு. ஷோலே ரிலீஸ் ஆச்சு. ஆனா ஆரம்பத்துல ரொம்ப நெகட்டிவான விமர்சனங்கள் தான் இந்த படத்துக்கு வந்துச்சு. ஃப்ளாப்புங்கிற மாதிரி தான் பேசினாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இந்த வேர்ட் ஆஃப் மவுத்லேயே பிக்கப் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆன படம் இது. மும்பையில் ஒரே தியேட்டர்ல 5 வருஷங்கள் இந்த படம் ஓடி இருக்கு. இந்தியா முழுக்க 100 தியேட்டர்ஸ்ல 125 நாள் சில்வர் ஜூப்ளியை கொண்டாடின ரியல் பிளாக் பஸ்டர் தான் இந்த ஷோலே. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னோம் அப்படின்னா, எப்படி பாகுபலியை நம்ம ஊர்ல இந்த லேண்ட்மார்க் ஃபிலிம் அப்படின்னு சொல்றாங்களோ அதே மாதிரி அந்த காலகட்டத்துக்கு ஷோலே. நான் சொன்ன இந்த விஷயத்தையெல்லாம் கேட்டு ஷோலே படத்தை உடனே பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு ரத்தம் துடிக்குது அப்படின்னா, ஓப்பனிங்ல சொன்னேன் இல்லையா, இது ஷோலேயோட கோல்டன் ஜூப்ளி வருஷம். இன்சிடென்டலி நம்ம சூப்பர் ஸ்டாருக்கும் இதுதான் சினிமால கோல்டன் ஜூப்ளி வருஷம். அதனாலயோ என்னவோ தெரியல, 12ஆம் தேதி நம்ம தலைவர் பர்த்டே அன்னைக்கு ஷோலே படத்தை 4Kல ரீஸ்டோர் பண்ணி ரீரிலீஸ் பண்றாங்க. அண்ட் இப்போ ரிலீஸ் ஆக போறது டைரக்டர்ஸ் கட்டா கப்பர் சிங்கை கொலை பண்ற அந்த கிளைமேக்ஸ் தான் இதுல வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. பார்க்கலாம். ஒருவேளை தியேட்டர்ல பார்க்க விருப்பம் இல்லைன்னா அமேசான் பிரைம் வீடியோலயும் இருக்கு, பார்க்கலாம். ரீமாஸ்டர்ட் பிரிண்ட் தான் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ ஆடியோ விஷுவல் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப தரமாக தான் இருந்துச்சு. என்னன்னா அதை 3Dக்காக என்ஹான்ஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. சில சீன்ஸ் எல்லாம் மட்டும் கொஞ்சம் ஆடா தெரியும், மற்றபடி ஒரு நல்ல பிரிண்ட் தான். பாருங்க. அண்ட் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ஷோலேவை பற்றின உங்கள் மெமரிஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள். ஷோலேவை கொஞ்சம் தாண்டி வந்தோம்னா இந்த ஷோவில் அடுத்தடுத்து என்ன மாதிரியான படங்களை பற்றி நான் பேசலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சஜஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.